Greetings everyone. நம்ம daily prelims point of view 5 questions பார்க்குறோம். இன்னைக்கு என்ன questions இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். First question, which state has announced the implementation of UPS அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது Unified Pension System. ஓகேவா? எந்த மாநிலம் UPS ஐ செயல்படுத்துவதாக அறிவித்துள்ளது? UPS அப்படினும் கொடுக்கலாம். Unified பென்ஷன் சிஸ்டம். ஓகேவா? அப்படின்னு கொடுக்கலாம். ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். தமிழ் அழகா டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கலாம். எப்படி கொடுத்தாலும் நம்ம ரெடியா இருக்கும். சரிங்களா? ஸோ யூனிஃபைடு பென்ஷன் சிஸ்டம் யாரு, எந்த மாநில அரசாங்கம் இதை நாங்கள் நடைமுறைப்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா மகாராஷ்டிரா அரசாங்கம் நேற்று சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது, which Indian company has featured in world's top 10 vehicle manufacturing companies list அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலகின் முதல் 10 வாகன உற்பத்தி நிறுவனங்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ள இந்திய நிறுவனம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்திய நிறுவனம் எது அப்படின்னு பார்த்தோம்னா டாடா மோட்டார்ஸ் அப்படிங்கிற இந்த நிறுவனம் தான் நமக்கு இடம்பெற்று இருக்கு. சரிங்களா? அடுத்தது ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டா போதும். அடுத்தது, who is appointed as the head of NASSCOM அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாஸ்காமின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சிந்து கங்காதரன் அப்படிங்கிறவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நாஸ்காம் அப்படின்னா ஃபுல் ஃபார்மையும் நோட் பண்ணி வச்சுக்கணும். நேஷனல் அசோசியேஷன் ஃபார் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீஸ் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்றாங்க. நேஷனல் அசோசியேஷன் ஃபார் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீஸ் கம்பெனிஸ் அப்படிங்கிறதா நாஸ்காம். சரிங்களா? அடுத்தது, which country ranks first in global terrorism index அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலகளாவிய பயங்கரவாத குறியீட்டில் எந்த நாடு முதலிடத்தில் உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா புர்கினோ ஃபாசோ அப்படிங்கிற இந்த நாடு தான். சமீபத்தில் கூட நிறைய தாக்குதல்கள் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த குறியீட்டில் எத்தனாவது ரேங்க்ல இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 14வது இடத்துல இந்தியா இருக்கு. சரிங்களா? 14th ரேங்க்ல இந்தியா இருக்கு. ஓகேவா? அடுத்தது கடைசியா, சாக்ஷர் பாரத் ப்ரோக்ராம் இஸ் ரிலேட்டட் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாக்ஷர் பாரத் திட்டம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாக்ஷர் பாரத் அப்படின்னு பார்த்தோம்னா 2009ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட திட்டம். அடல்ட் லிட்ரசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடல்ட் லிட்ரசி ப்ரோக்ராம், அதாவது 15 வயசுல இருந்து 30 வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு எஜுகேஷனை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அவங்களுக்கு அந்த எழுத்தறிவு அப்படிங்கறத கொண்டு வரணுங்கிறதுக்காக. ஸோ சாக்ஷர் பாரத் ப்ரோக்ராம் அப்படின்னா எஜுகேஷனோட ரிலேட் ஆகி வரும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? லிட்ரசி ப்ரோக்ராம். ஓகே, இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின் பார்த்திருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.